வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம தமிழ் மீனாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக மாமியார் மருமக ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். மாமியார் மருமகளுக்கு புடவை கொடுக்கறது என்ன, நகை கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் தமிழ்கிட்ட நம்ம சம்யுக்தா வம்பிழுக்கிறாங்க. இது உனக்கு சிபி சும்மா ஜனமாக்காக தான் இந்த மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்ருக்கான். அவன் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணலை. நீ ரொம்ப அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ரொம்ப திமிராலாம் ஆடாத. என்றைக்குமே அந்த சிபி எனக்கு மட்டும்தான். நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்கவே நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட நம்ம சம்யுக்தா ரொம்பவே அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தமிழ் சொடக்கிட்டு சொல்கிறாங்க, என் வாழ்க்கையை பற்றி நீ பேசுகிற அளவுக்கு வந்துருச்சேன்னு நினைக்கும் போது தான் அது எனக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்யுக்தாவுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. இதை கேட்ட சம்யுக்தா ரொம்பவே கோவப்பட்டு, தமிழ் வார்த்தையை அளந்து பேசு அப்படின்னும் போது, நீ முதல்ல வார்த்தையை அளந்து பேசி யார்கிட்ட எப்படி பேசணும்னு நினச்சி பேசு, தராத தெரியாத வாங்கிட்டலாம் நான் பேசிகிட்டு இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சம்யுக்தாவுக்கு நல்ல பதிலடி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜனாமாவும் சேது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறாங்க. ரெண்டு பேருக்கும் சூப்பராக இருக்குல்ல காம்பினேஷன் மோதிக்கிறது, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது சொல்ல உடனே ஜனாமாவும் இது பத்தாது, இன்னும் பற்றிக்கணும், அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது சிபியால் நடக்கணும், கண்டிப்பாக அந்த சிபியால் இப்போ வீட்டை விட்டு போகணும், அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், இது பத்தாது கேடி அப்படின்னு சொல்லிட்டு ஜனாமா நம்ம கேடிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வராங்க. மீனா தமிழ்கிட்ட எல்லாரும் சபையில் நிற்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்கிட்ட மீனா சொல்கிறாங்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சா தமிழ், எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் அத்தை, நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜானுமா மீனா கிட்ட கேட்குறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளோ விலை உயர்ந்த சாரியை உன் மருமகளுக்கு கொடுத்து வச்சுருக்க, கட்டி விட்டுருக்க, எல்லாம் பண்ணியிருக்க, ஆனால் ஒரு விஷயத்தை நீ பண்ணாமல் விட்டுட்டியா அப்படின்னு கேட்கும்போது, என்னத்தை பண்ணாமல் விட்டுட்டேன், வேறு எதனா கொடுக்காம விட்டுட்டனோ அப்படின்னும் போது, உன் மருமக யாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ மறந்துட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை பற்றி நம்ம மீனா எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சிபிக்கிட்ட சொல்கிறாங்க வந்தவங்க எல்லாருமே, எப்பா உனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு மூலயமா கல்யாணம் ஆக வந்தது இல்லை, அந்த பொண்ணுக்கும் உனக்கு ஒரு இது கூட செட் ஆகவே இல்லைப்பா, ஆனால் இந்த பொண்ணு பார்த்தியா மகாலட்சுமி மாதிரி ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம தமிழை ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க. இந்த பக்கம் இதை பார்த்து சம்யுக்தா ரொம்பவே ஆத்திரப்படுறாங்கன்னே சொல்லலாம். என்னை பார்த்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே, என்னடா இது, இந்த சிபி இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்யுக்தா ரொம்பவே பொங்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் மீனா என்ன பண்ணுறாங்கன்னா சேதுவை அந்த கிஃப்டெல்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு தமிழ் ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. என்ன கிஃப்ட்டு அப்படின்ட்டு அப்போ தான் தெரியுது. சேது எடுத்துகிட்டு கொடுத்து பாருங்கள், பிரித்து பாருங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை பிரித்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 100 சவர நகை இருக்குது. இதை பார்த்துட்டு தமிழ் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, இதெல்லாம் எனக்கு வேண்டாத்த, இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க, எனக்கு நகை மேலெல்லாம் ஆசையே இல்லை அப்படின்னும் போது, நீ யாரோட மருமக, நான் என் மீனாவோட மருமக, ஜனாமாவோட குடும்ப வாரிசு நீனு, இதை விட்டுட்டு நீ இதை போட்டுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், எங்களுக்கு கௌரவத்து குறைச்சலாக இருக்காதா, என்ன தமிழ் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, முதல்ல நகையை போடு அப்படின்றாங்க. உடனே நம்ம சேது சொல்கிறாங்க வர்ஷினிக்கிட்ட, உங்கள் அண்ணி தானே, நீ தானே போய் போட்டு விடணும், போய் போட்டு விடு அப்படின்றாங்க. உடனே வர்ஷினியும் அந்த நகையெல்லாம் போட்டு விட்டுடுறாங்க. இதை பார்த்த நம்ம சம்யுக்தா ரொம்பவே பொங்க ஆரம்பிச்சிடுறாங்க. 100 சவர நகை, 1.5 லட்ச ரூபா புடவை, இதெல்லாம் இவ கட்டிகிட்டு இருக்காளே, என்னோட மொத்தத்தில் எல்லாத்தையும் இவ ஆள்றா, நான் இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கணேஷும் நம்ம அமுதா எல்லாருமே, என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்காளே, இதெல்லாம் நல்லா இருக்கா, என் தங்கச்சியே இவங்களுக்கு எல்லாமே எதிராக இருப்பா, பார்த்தா இவ இவங்களுக்கு சாதகமாக இருக்காளே, என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க முணுமுணுத்துட்டே இருக்காங்க. அப்போ தான் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வருது, பார்சல். அந்த பார்சல் பார்த்தீங்கன்னா வர்ஷினிக்கு தான் வருது. இதை பார்த்துட்டு நம்ம கணேஷ் வெளியில் போகிறாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னம்மா பார்சல் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்ஷினிக்கிட்ட கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை மாமா, நானும் வெண்பாவும் சேர்ந்து ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணோம், அந்த வாட்சை வச்சு யார் பொய் சொல்கிறாங்கன்றத கண்டுபிடிக்கிற டிவைஸ் தான் அது அப்படின்னு சொல்லும் போது நம்ம கணேஷ் யோசிக்கிறாங்க. ஆஹா, வெண்பா ஏதோ ஒரு பிளானை போட்டிருக்கா, அது என்னன்னு தான் தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் வர்ஷினி வராங்க. வர்ஷினி அவங்க அம்மாவோட கையில் அந்த வாட்சை கட்டுறாங்க. வாட்சை கட்டிட்டு, இந்த வீட்லேயே நீ யாருக்காக ரொம்ப பயப்படுவ அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ நம்ம மீனா சொல்கிறாங்க, நான் ஏன்டி யாருக்கடி பயப்படணும், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் வந்து உண்மையாக இருக்கேன், நான் ஏன் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பந்தாவாக பேசுகிறாங்க. அப்போ அந்த வாட்சோட அலாரம் வந்து அடிக்குது. பொய் சொன்னால் அந்த வாட்ச் வந்து அடிக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. உடனே வந்து அம்மா ஏன் பொய்யெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் பாட்டிக்கு இது ஜனமாக்கு தானே பயப்படுவீங்க, அதை விட்டுட்டு உண்மையை சொல்கிறதுக்கு ஏன் இப்படிலாம் தயக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, சரி சரி இது முதல்ல கைட்டுடி ஏண்டியே மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் கேடி கைக்கு போகுது அந்த வாட்ச்சு. நம்ம வர்ஷினி வந்து நம்ம கேடிக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் வம்பு பண்ணுறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, போன வாரம் நான் வாங்கி வச்ச சாக்லேட்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே காணாமல் போச்சு, அதெல்லாம் சாப்பிட்டது நீ தானே அப்படின்றாங்க. நான் ஏன் அதெல்லாம் சாப்பிட்றேன், நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் திருடி சாப்பிட்ற பழக்கம்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம கேடி வந்து ரொம்பவே கவுண்டர் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம வர்ஷினி கையில் அந்த வாட்ச் கட்டின இது வந்து அடிக்குது. பாத்தியா வாட்ச் அடிக்குது, நீ போய் தானே சொல்கிறன்றத அங்கே உண்மையாயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே நம்ம கேடியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு சம்யுக்தா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ கேடியும் நம்ம ஜனாமாவும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. இதெல்லாம் பத்தாது, இது சிபி வந்து அவள் வந்து வெளியில் துரத்தி அனுப்பணும், அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனமா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கேடி அதுக்கிட்ட என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவளை எப்படியாவது நம்ம கவுக்கணும், இவன் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்காகாது, ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவா, அதனால் இவளுக்கு நம்ம ஜூஸில் ஏதாவது ஒன்று கலந்து கொடுத்து ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு சிபியே இவளை வச்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற அளவுக்கு நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா ஒரு சரக்கை கலந்துட்டு நம்ம சம்யுக்தா கிட்டே போகிறாங்க. சம்யுக்தா பார்த்திங்கன்னா ரூமில் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணுறது 100 பவுன் நகை ஒன்றரை திருப்பி திருப்பி அதையே சொல்லி சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கேடி, என்ன சாம் என்ன பண்ணிகிட்ருக்க, ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டே இருக்கியே, ஏன் உனக்கு இந்த டென்ஷன் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ இப்படி கஷ்டப்படும் போது அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா, சரி சரி ரொம்ப டென்ஷன் ஆகாத, இந்த ஜூஸை முதல்ல குடி, உன்னோட டென்ஷன் எல்லாத்தையும் போக்கிட அந்த ஜூஸ் அப்படின்றாங்க. உடனே நம்ம சமிதாவும் நம்ம கேடி சொன்ன ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு ஒரு இதுவை வந்து பிட்டத்துக்கி போட்டோடனே நம்ம சமிதா அந்த இடத்துலேயே வந்து கரைஞ்சி போய்ட்றாங்க. உடனே அந்த ஜூஸையும் வாங்கி குடிக்கிறாங்க. வாங்கி குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் அதிகமாகிட்டு எல்லாருமே ஹாலில் இருக்கும்போது நம்ம தமிழ்கிட்ட வந்து வம்பு பண்ணுறாங்க. நீ எவ்வளோ பணக்காரன்னு தெரிஞ்சு தானே நீ சிபியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எங்கள் அண்ணன் மட்டும் உனக்கு ஏற்ற மாதிரி இருந்திருந்தா நீ எங்கள் அண்ணனையே நீ கல்யாணம் பண்ணியிருப்பல்ல, கேவலமானவன் நீனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தையால் நம்ம தமிழை பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சிபி என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டியை நீ வந்து இப்படி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்றாங்க. இதை பார்த்த நம்ம ஜனமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஜனமா போட்ட மாஸ்டர் பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். உடனே சிபி சொல்கிறாங்க, இனி இந்த வீட்டுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு சம்யுக்தாவை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ் மேலே உண்மையான பாசத்தை அந்த இடத்துல நிரூபிச்சிட்டாரு நம்ம சிபி. நம்ம தமிழும் சிபியும் இனி வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க தான் நினைக்கிறேன். இனி வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்ருக்கீங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.